ஸோ டெல்லியிலேருந்து கிளம்பி சண்டிகாருக்கு மார்னிங்கே கிளம்பி போயிடுச்சு. ஒரு 10 கிலோமீட்டர் கிராஸ் ஆகல. அடித்த 2 நாள் வெயிலுக்கு திடீர்னு மழை பெஞ்சிருச்சு. இங்கே வர முடியாமல் போயிட்டு பிரிட்ஜு கடையில் நின்றுட்டோம். நல்ல வேலை லக்கேஜ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கள் ரைனிங் கவர் மட்டும் நாங்கள் எடுத்துக்கல, அதனால் சேஃப் ஆகிட்டோம். மழை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour 1.5 hour பிச்சுக்கிட்டு அடிச்சுது பாருங்கள். அந்தளவு தண்ணி ஓடிட்டே இருந்தது. ஸோ அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வண்டி ரைஸ் பண்ணி அப்படியே போயிட்டே இருந்தோம். ஸ்லைட்டாக பசிச்சுது. எங்கே நிறுத்தலாமான்னு அப்படி எட்டி பார்த்தா எல்லாம் ரொம்ப ரிச்சுவஸில் ஹை காஸ்ட் ஹோட்டலில் தான் இருந்தது. அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே மெல்ல போயிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது தாபா ஹோட்டலில் ஒன்று இருந்தது. அப்படியே ஸ்டாப் பண்ணுது. டெல்லியிலேருந்து மார்னிங் கிளம்பிட்டோம். செம்ம டிராஃபிக்காக இருந்தது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்காங்களாட்டுக்கு. ஸோ அப்படியே வந்துட்டோம். இப்போ 50 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் போகணும். நல்லா இருக்குங்க பாருங்களேன். அழகாக பார்த்தீங்கன்னா படுத்துக்கலாம். மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். அப்போ தாபாவில் இருக்கும், நல்லா இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுன்னே படுத்துக்கலாம், ஒரு தூக்கம் தூங்கலாம். அவங்க லட்டுலாம் கொடுத்தாங்க. அவங்க பொண்ணுக்கு டாக்டருக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அழகாக இருந்தது. அது ப்ரைஸ்லாம் இன்க்ளூட் பண்ணல, மீடியமாக தான் ப்ரைஸ் இருந்தது. நல்லா இருந்தது. இன்னும் 200 கிலோமீட்டர் சண்டிகர் போகணும். மழை மேகமூட்டமாக இருக்குது. ஆல்ரெடி மழையில் நனைஞ்சிட்டோம். போகணும், பார்க்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஹைவேங்கிறதுனால சும்மா ஹை ஸ்பீட் அப்படியே அடிச்சு பிடிச்சிட்டு வந்துட்டோம். சண்டிகருக்கு ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சைடில் அப்படியே ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே சீப்பஸ்ட் ஹோட்டல் எங்கே பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஒயிட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிது. ஏசி ரூமே 800க்கு கிடச்சிது. ஸோ 3 people ஷேர் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அப்படியே போய்ட்டு லக்கேஜ்லாம் டங்குன்னு போட்டுட்டு அப்படியே டேரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் போட்டு இங்கேருந்து வண்டி நாங்கள் சண்டிகருக்கு பெங்களூருக்கு ரிட்டன் அனுப்ப முடியுமா ஒரு என்கொயரி பண்ண வண்டி பார்த்தீங்கன்னா பார்சல் ரிட்டன் அனுப்ப முடியுமா இப்போ என்கொயரி பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு டைம் இருக்குது. என்கொயரி பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லை முடியாதுன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரெக்யூஸ் பண்ணேன், மேம் இந்தமாரி தான் என் ஃப்ரெண்டோட பைக்கு தான், அவங்க பேரில் இருக்குது, அவனோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் என்னட்டா இருக்குது, ஆல் டாக்குமெண்ட் இருக்குது, அவன்ட்டு அக்னாலஜ்மெண்ட் லெட்டருமே இருக்குது. இங்கேருந்து 3000 கிலோமீட்டர் திரும்பவும் நான் ரைட் பண்ணிட்டு போனேன், ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும் சொன்னோன்னே. ஸோ எடுத்துகிட்டு வாங்க, ஒரிஜினலாக எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலான்னு சொன்னாங்க. ஸோ வி ஹாவ் ஹோப். கிருத்தி பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற வெயிட்டு உன் லக்கேஜெலாம் மேலே டம்முன்னு அடிச்சு முதுகுலாம் பொழந்துட்டு போதுறான்னு சொன்னான். ஸோ அவளுக்கோசம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரியர் பிளேட்டுக்கோசம் சண்டிகர் ஃபுல்லாக செக் பண்ணோம். அங்கே பார்த்தா ஒரு பெஸ்ட்டு பிளேஸிங் கிடச்சிது. குட் ஈவினிங் காய்ஸ். இப்போ நம்ம சண்டிகரில் தான் இருக்கோம். சடனாக பார்த்தீங்கன்னா எனக்கு பினியன் ரைடருக்கு பார்த்தீங்கன்னா உட்கார முடியல. அதனால் இந்த பிளேட் அவசியம் தேவைப்பட்டது. ஸோ நான் ரொம்ப தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. அப்புறமேட்டு எங்கள் நெட்டெல்லாம் தேடி பார்த்தேன், ஒன்றும் இல்லை. அப்போ ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமுக்கு போனால் அவங்க தான் சொன்னாங்க இந்தமாரி செக்டர் 38 இருக்குது, அங்கே போனால் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும், அவங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. நான் நெட்டில் அவங்களே கொஞ்சம் சர்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி மேப்பை பார்த்துட்டு இங்கேருந்து பார்த்தேன் செக்டர் 38 இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மூலியமாகவே பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஃபார் மோட்டார் சைக்கிளுக்கு. இங்கே எல்லாமே கிடைக்கிது, எல்லாமும் நல்லா இருக்குது. ஸோ ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் நம்பர் 20ன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல எல்லாமே கிடச்சிது. லோவஸ்ட் கொஞ்சம் மீடியம் ப்ரைஸாகவும் இருந்தது. நல்லா இருக்குது. கொஞ்சம் எதை மாடிஃபை பண்ணி எதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ எதாவது உங்களுக்கு சடனாக எதாவது தேவை சண்டிகர்லன்னா இந்த லொக்கேஷன் உங்களுக்கு பின் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். சர்ச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை பண்ணிக்கலாம், எதை மாடிஃபை பண்ணிக்கலாம். அக்சசரிஸும் இங்கே கிடைக்கிது, ரைட் அண்ட் கீரும் கிடைக்கிது, கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. பைக்குக்கு ரெண்டுக்கும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பைக்கு ரெண்டுக்கும் கிடைக்கும், நீங்கள் பார்த்துக்குங்க. Good evening guys, I am this Manik. I am there in Chandigarh, sector 39. This is a motor vehicle. You can 38. The motor bikes. When you enter, then it's everywhere is motor. Accessories work is going on. Seriously awesome. But I have met with few people. Sir. Say hi, hello sir. Hi. So, just give the intro. I am Pankaj. My name is Pankaj and my shop is Rama Auto Agencies. This is sector 38 motor market. And I have got full accessories related to Royal Enfield, especially for Royal Enfield. Right. And plus I am selling right now Lone Ranger brand
with all riding gears. You can get it. Every riding gear you can get it from. Which brand we can get it? Lone Ranger brand. Okay. Every product is with 1 year warranty. Okay. And I think you can see he is wearing Seriously, this. I buy Rhinox from somebody else. Okay. And now what I did is I reject that jacket and I just buy Roll Ranger. It's up to you. Sure. Right, Mr. Pankaj guided us a very proper manner. Okay. And also with the gears, we are having many accessories. Mr. Pankaj has already installed in my GT650. It's outside. GT. Yes. Wow. That's Yeah, that GT650. Okay. So just nice place and everything we can buy from this place Sure. in a very nominal price. Seriously? Yeah, in a because very I'm done north side. Okay, mostly I will purchase. If any emergency, I am going to purchase here. You can buy and you can comparison the prices. This is the. I have already bought this and I have comparison the prices. Okay. That's why I'm saying that do not get fooled by anybody. No one is fooling, but thing is.